நம்ம டெய்லரிங் ஷாப் ஓப்பன் பண்ணி 90 டேஸ் ஜர்னி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதில் இன்றைக்கி 8வது நாள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பழைய ஷாப்பில் வெட்டி வச்சிருந்தது இன்னும் ஸ்டிச் பண்ணவே இல்லை. ஸோ அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தடுத்து நம்ம இதை தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும். இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான லைனிங் எல்லாமே எடுக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடையை டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். அதில் ஒன்று தான் இந்த வால் கிளாக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு செம ஒர்த்தான குவாலிட்டியில் இருந்துச்சு. ஸோ இதேமாதிரி ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவு மாறிடக்கூடாது, அந்த அலைன் மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஒட்டிட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிட்டோன்னா இதே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வால்பேப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது மேலே ஒட்டிட்டு இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த வால்பேப்பரை ஒட்டிட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். 2 செட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்றில் 8 இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 16 பீஸ் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே ஒட்டிட்டு அதில் ஃப்ளவர்ஸ் வந்து கலர் கலராக நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். ஸோ அதையுமே வாங்கி மாற்றி மாற்றி வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த லாயிலலாங்கிற வால்பேப்பர் ஒட்டியாச்சு. அந்த வால்பேப்பருக்கு 2 சைட்லேயுமே 2 ஸ்டாண்டு வச்சு ஃப்ளவர்ஸ் வச்சாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் ஒட்டின மாடல். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா மீஷோவில் செக் பண்ணி பாருங்கள்.